குட் ஈவினிங் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ போஸ்டட் அ வீடியோ. சேனலே ஆல்மோஸ்ட் டெட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க சேனலுக்கு. இந்த சேனல் வந்து பர்பஸே வந்து நான் வந்து டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னோடய ஜேர்னியை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காகவும் என்னோடய ஸ்டடி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஸ்டடி ஸ்ட்ரகிள்ஸ் வரும். முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து எடுக்கணும் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய பெருசு பெருசாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், சொல்யூஷன் என்னலாம், அப்புறம் செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்ணலாம். சிலருக்கு வந்து இன்னொருத்தவங்க படிக்கிறத பார்த்தோன்னா மோட்டிவேட்டிங் ஆகும். ஸோ அந்த ஸ்டடி ரொட்டீனெல்லாம் பார்க்கும்போது சும்மா ரொம்ப லோவாக இருக்கும்போது கூட அந்த வீடியோ ஸ்டடி ரொட்டீன் பார்க்கும்போது நமக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஸ்டடி ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டடி டிப்ஸு, மோட்டிவேட்டிங் டிப்ஸு, ட்ரிக்ஸு இது எல்லாமே என்னோடய வீடியோஸில் நிறையவே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்திருக்கீங்க, நிறைய காமெண்ட்ஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூடியூபிங் அண்ட் வீடியோ மேக்கிங் இஸ் ஆல்சோ மை பேஷன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய சேனலை வந்து ரெஃபர் பண்ணலாம். நிறைய நாள் வந்து காணாமல் போனதுக்கு காரணம் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸி ஆகிட்டேன். ஒரு டே வந்து ரொம்ப டைட்லி பேக்டாக தான் இருந்தது. அண்டு ரொம்ப டைட்டாக இருக்கிற டைமில் வந்து குவாலிட்டி இல்லாத கண்டென்ட்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் கண்டென்ட்ஸ் தான் அபவுட் டெட் எக்ஸாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட் ப்ராசஸாக இருந்தது. இது கூடையில் வந்து அந்த ஜேர்னிலே நிறைய செட்பேக்ஸும் இருந்தது எனக்கு. அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போனதுனால கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் போட வேண்டியது இருந்தது. அந்த டைமில் உட்காந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் உண்மைக்குமே இல்லை. ஐ வாஸ் வெரி ஹெக்டிக் இன் மை ஷெட்யூல். அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணியிருக்கீங்க? எக்ஸாம் வந்து கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே எப்படி இருந்தது? எல்லோரும் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கிறீங்க? உங்களோட நெக்ஸ்ட்டு பிளான் என்ன? எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னுடைய எக்ஸாம் டெட் எக்ஸாம் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய பீப்புள்கிட்டருந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய லேக்ஸ் கணக்கில் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நிறைய பேர் கொஷின் ஈஸி, கொஷின் டஃப் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தளவில் டெட்டை வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடாக எடுத்து படிச்சிருந்தவங்க நிறைய பேர் வந்து கொஷின் ஈஸி அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த லாஸ்ட் 90 டேஸே கொஞ்சம் டெடிக்கேட்டடாக படித்தவங்க நிறைய பேருக்கு கொஷின் ஈஸியாக தான் இருந்தது. அது வந்து நான் நிறைய த்ரூ பீப்புள்ஸ் நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியுமே நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் டெடிக்கேட்டடாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த தடவை டெட் எக்ஸாம் நிறைய பேர் கிராக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தடவை பாஸ்க்குள்ளே இது வந்து பர்சன்டேஜ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். இது வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. இது நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாம் எழுதி அதில் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் ஆனவங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாமும், பேப்பர் 2 பாஸ் ஆனவங்களுக்கு யூஜிடிஆர்பியும் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ப்ரிப்பரேஷனில் லாஸ்ட் 1 மந்த் நான் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் ப்ரிப்பேரே பண்ணவே செஞ்சேன். என்னோடய ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். என்னோடய மேஜர் வந்து சோஷியல் அப்படிங்கிறதுனால ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 3மே வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து நல்ல கிராமர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சைக்காலஜியில் வந்து தியரிஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வச்சுருந்தேன். எக்ஸாம் கிட்ட நெருங்க வந்து எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பயம், கொஞ்சம் குழப்பம் இதெல்லாமே வரதான் செஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து அந்த எக்ஸாமோட லாஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமே ஆச்சுது. கொஞ்சம் கோல்டு காஃபெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டோஸ் அவுட் ஆன மாதிரி இருந்தது. நான் நினச்ச மாதிரி என்னால் ரிவிஷன் பண்ண முடியல. படுக்க தான் செஞ்சுருப்பேன். படுத்திருக்க நேரத்தில் கூட மற்றவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம படுத்திருக்கோமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் மைண்டில் ஓடுந்தது. அப்பவும் கொஞ்சம் நேரம் புக் எடுத்திருப்பேன், ஆனால் படிக்க முடியாது, உடனே தூங்கிடுவேன். அப்படி நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் 1 டே எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை. நான் படித்த ஒரு விஷயம் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப அப்படி ஃப்ரீஸ் ஆன ஸ்டேட்டில் ஆகிட்டு மூளையே அப்படி உறைஞ்சி போன மாதிரி இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, என்ன படிச்சிருக்கேன் நானே எனக்கு தெரியாத மாதிரி இருந்தது. யார்கிட்ட பேசினாலுமே நான் எடுப்பேனானே எனக்கு தெரியல. எனக்கு வந்து எதுவுமே ஞாபகமே இல்லை, நான் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லார்ட்டையுமே பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுதான் ஆக்சுவல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா, நான் அதை ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன். ஒரு சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த முந்தின நாள் வந்து எக்ஸாமுக்கு வந்து பிரெயின் வந்து ஸ்டாப் பண்ணி ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் படித்ததெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்கள் பிரெயின் வந்து ஒர்க் ஆகாது அப்படி தான் சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி அதை ரொம்ப உறைஞ்சி போயிருந்தேன். ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது இந்த
எக்ஸாம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறது வந்து ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருந்தது. அண்ட் இப்போ நினச்சி பார்க்கும்போது எல்லாமே ஓகே, எவ்ரி திங் வாஸ் கூல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி பார்க்கும்போது இட் வாஸ் ஸ்வீட். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தது. எக்ஸாம் டேக்காகவே நான் எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா லாஸ்ட் மினிட்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சேன், கூகுள்லேயே அந்த பிளேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்து 1.5 hours 2 hours முன்னாடி அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிட்டேன். 9:30 9:45க்குலாம் ஹாலுக்கு வர்றவங்களாம் இருக்க தான் செஞ்சாங்க. 9:45 ஆல்மோஸ்ட் உள்ளே போகிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி வரைக்கும் தான் இருந்தாங்க. நான் ஒரு 7:30க்குலாம் என்ன செஞ்சுட்டேன்னா எக்ஸாம் சென்டரே நான் ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணிவிட்டு எல்லோரும் ரொம்ப பொறுமையாக இங்கே அங்கேன்னு லெத்தாஜிக்காக நடந்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போய் உட்காந்து அங்கேயே உட்காந்து ரிவிஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹரிபரியாக உட்காந்து ரிவிஷன் பண்ணல, ரொம்ப பொறுமையாக உட்காந்து தான் நான் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் மினிட்ல என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இந்த விஷயங்களை நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணணும், இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி மைண்டுக்குள்ளேயே ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருந்தேன். அதை தான் நான் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணேன். ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு ஆதார்லாம் நமக்கு சைன் வாங்கினாங்க. அது மாதிரி சைன்லாம் வாங்கிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து கொஞ்சம் போகிறதுக்கு ஒரு 20 to 30 minutesக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நல்லா நேச்சரை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அப்படி தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன். உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போட்டோன்னா அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பீப் ஆரம்பிச்சிச்சு மனசுக்குள்ளே. எங்கள் ஹாலுக்கு வந்து இன்விஜிலேட்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க, ரொம்ப கான்ஷியஸாகவும் இருந்தாங்க. அப்படின்னா எந்த விதத்துலையும் நம்ம ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிப்பீட்டடாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ என்னவோ, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து அன்கான்ஷியஸ்லி எந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அவங்களே நமக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அட்வான்டேஜாக தான் இருந்தது. அவங்க வந்து பேப்பர்லாம் ஓப்பனே பண்ணவே விடலை. ஆல்மோஸ்ட் 10 தாண்டி கூட நிறைய ஓப்பன் பண்ண விடலை. எக்ஸாம் ஹாலில் எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடுச்சிட்டிங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் எங்களை கொஷின் ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. இப்போ எனக்கு பக்கத்தில் தான் ஒரு மேம் இருந்தாங்க. அந்த மேம் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அதில் பிரிண்ட் போட்டுருக்குள்ள நம்ம கொஷினை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சைடு வழியாக பார்த்தா நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆப்பிள் ஐலாண்டும் பாம்பே வந்து அந்த 7 ஐலாண்ட்ஸ் கொஷினும் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் காமாக இருந்தேன். ஓகே, 2 கொஷின் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஃபஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிராமர் போட்டுருவோம், தமிழ் போட்டுட்டு அப்புறம் சைக்காலஜி போட்டுட்டு சோஷியல் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கொஞ்சம் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி தான் நான் போகவே செஞ்சேன். அதனால் முதல்ல இங்கிலீஷ் எடுத்தேன். இங்கிலீஷ் வந்து ஆனால் என்ன நான் நினச்சி வச்சுருந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்த அளவில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கிராமர் ஃபோக்கஸ்டாக தான் நிறைய இருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து ஆத்தர் பேஸ்டு கொஷின் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. கிராமரையும் தாண்டி ஆத்தர் பேஸ்டு கொஷின் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு இங்கிலீஷை பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி தான் இருந்தது. என்ன நமக்கு கொஞ்சம் நிறைய ஆன்சர் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆத்தர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களே, நிறைய ஆத்தர் டீட்டெயில்ஸ் நம்ம படிக்காமல் இருந்தோம், கிராமரில் தானே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது. அடுத்து தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கிலீஷ் தமிழெல்லாம் முடிச்சுட்டு சைக்காலஜியில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ண விதத்தில் எனக்கு நல்லா தான் தெரியும். என்னென்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலோ எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்ணாலும் சைக்காலஜியில் வந்து ஆல்மோஸ்ட் நான் 15 தான் எடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு மைண்ட் செட்டில் தான் கிளியராக தான் இருந்தது. அதே மாதிரி நான் அங்கேயும் போய் நல்லா போட்டு பார்த்தேன். தியரிஸ்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போனேன். தியரிஸ்லாம் நல்லபடியாகவே எல்லாமே போட்டுட்டேன். அண்ட் சோஷியல் வந்து ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இது 3மே நல்லாவே போட்டேன். ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுங்கிறதுனால கொஞ்சம் போட்டது. ஆக மொத்தத்தில் நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே நான் நீட்டாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஊடையில் கொஞ்சம் கொஞ்சம் பதட்டங்கள் வந்துச்சு, பட் ஐ மேட் மை செல்ஃப் காம். அதனால எனக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்தது. வெளியில் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 hours 30 minutes வரைக்கும் எக்ஸாம் எழுதியது. லாஸ்ட்டு 30 minutes தான் நான் என்ன செஞ்சேன்னா பொறுமையாக உட்காந்து எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு வந்து செக் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஷேடே பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணி முடிச்சுட்டு ஆன் த வே ஹோம்லேயே நான் கொஞ்சம் வர வழியிலே என்ன செஞ்சுட்டேன்னா கீழெலாம் கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து தமிழ் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஆமாம், தமிழ் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய கொஷின் இதில் போய் தப்பு பண்ணிட்டோமே, இதில் போய் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டோமே, நாட்டை ரீட் பண்ணாமல் விட்டுட்டோமே, இன்கரெக்டாக ரீட் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் வந்து எனக்கு ரிக்ரெட் ஆச்சுது. அதுக்கப்புறம் அவங்க கொஷின் இன்னொருத்தவங்க நமக்காக ரீட் பண்ணும்போது ஐயோ இப்படியா இருந்தது, தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு கீ பார்த்த விதத்தில் எனக்கு வந்து என்னோடய ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். ஆனால் எனக்கு மார்க் இன்னும் வந்து நமக்கு மாஸ்டர் கீழே நிறைய வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபைனல் வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஃபைனல் கீ வந்து அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம மார்க் சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய மார்க் வந்து அப்போ ரிவீல் பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மாஸ்டர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் அப்ஜெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அவங்க ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா
அந்த ஆன்சரை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ வரைக்கும் ஒரு 4 கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்களும் வந்து மார்க் கரெக்டாக நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கு எண்ணமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் இருக்கும். தயவுசெய்து அப்படி இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை மார்க்குக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரிசல்ட் பார்த்தா தான் தெரியவே செய்யும். கொஞ்சம் கூட மாற்றப்படாமல் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அந்த ரிசல்ட் பேப்பர் எடுத்து என்ன செய்யுங்க, மாஸ்டர் கீயும் உங்களோட மெயின் ஆன்சரே எடுத்து வச்சு கொஷின் பேப்பரையும் எடுத்து வச்சு எவ்வளோ மார்க் வருதுன்னு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுங்கள். சேலஞ்ச் பண்ணி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு UGTRB ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் இருக்கேன். ப்ரிப்பேரும் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் இன்னும் போகலை. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். எல்லோரும் நல்லா படிங்க. எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, மெமரைசிங் டெக்னிக்கு இல்லைனா ரீகால் டெக்னிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு பிரச்சனைகள் வரும். யூ ஆர் நாட் அலோன் இன் த கவர்மெண்ட் எக்ஸாம் ஜேர்னி. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் படிக்கிறாங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் படிக்கிறாங்க, நிறைய ஜென்ஸ் படிக்கிறாங்க. அதனால அவங்கவுங்கெல்லாம் எப்படி படிப்பாங்க, நமக்கு ஏன் இது தெரியல அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே நல்லா படிங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து என்னென்ன போடணும், எந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ வெரி குட் டே.